கிரேடியன்ட் வெக்டர் என்னன்னா டெல்டான்னு நோட் பண்ணுவாங்க. டெல் ஆர் நேப்பான்னு பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறாங்க. அந்த டெல்லோட மீனிங் என்ன அப்படிங்கிறதோட தான் நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த டெல்லு என்ன நேப்பா ஆர் கிரேடியன்ட், இந்த நோட்டேஷன் பேர் தான் கிரேடியன்ட். அப்போ வெக்டர்னா என்ன சொல்றாங்க, ஒரு எஃப்ங்கிற ஒரு டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த எஃப்ங்கிற டிபெண்ட் வச்சுக்கிட்டு இங்கே இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இது என்னது டூ டைமென்ஷனல் கேஸ். இந்த எஃப் வெக்டருங்கிறது நம்ம டூ டைமென்ஷனல் கேஸ். அப்போ டெல்லோட மீனிங் என்ன தெரியுது, டெல் அப்படியோட மீனிங் என்னன்னா டோ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ பை டோ ஒய்ன்னு நம்மளோட மீனிங் தெரிஞ்சுது. சரிங்களா? அப்போ ஒரு டெல் மட்டும் வந்ததுன்னா இதோட மீனிங். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேப்லாஸ் ஆப்ரேட்டர் தெரியும். லேப்லாஸ் ஆப்ரேட்டரோட மீனிங் என்ன, டெல் ஸ்கொயர் நோட் பண்ணுவோம். அது செகண்ட் டெரிவேட்டிவ் தெரியும். அப்போ டோ ஸ்கொயர் எக்ஸ் பை பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது வந்து லேப்லாஸ் ஆப்ரேட்டரோடது. அப்போ இங்கே ஸ்கொயர் இல்லாமல் வந்தால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸ்கொயர் இல்லாத வந்தால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஸ்கொயரோட வந்தால் லேப்லாஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? அப்போ கிரேடியன்ட் இஸ் நத்திங் பட் த லேப்லாஸ் ஆப்ரேட்டரோட இஸ் லேப்லாஸ் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? அப்போ கிரேடியன்ட் வெக்டர்னா நம்ம இதுதான் டெஃபினேஷன், கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்காமா? இல்லை. அப்போ கிரேடியன்ட் ஃபீல்டுன்னா என்ன, கிரேடியன்ட்னா என்ன பார்த்தோம், கிரேடியன்ட் வெக்டர்னா அர்த்தம். அப்போ நம்ம ஃபீல்டு பற்றி தான் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபீல்டுனா ஏன் இங்கே வெக்டர் ஆகுது அப்படின்னு பேசுகிறோம். இங்கே கிரேடியன்ட் ஃபீல்டு பற்றி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கிரேடியன்ட் ஃபீல்டு எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா, நல்லா பார்த்துங்க, இது ஒரு எஃப்பாக தான் நோட் பண்ணுறாங்க. அதோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி தெரியும், இது யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற பிளேஸ், இது வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற பிளேஸ். பட் இது இமேஜினரி கிடையாது. இங்கே வர ஐ வந்து வெக்டர் ஃபீல்டு. சரிங்களா? இங்கே வர ஐ வந்து வெக்டர், நாட் ஃபார் இமேஜினரி அண்ட் ரியல் ஃபார். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வெக்டர். வெக்டரில் மேபி 2 டைம்ஸில் வரலாம் ஆர் 3 டைம்ஸில் வரலாம். இப்போ வந்து இங்கே 2 டைம்ஸில் கேஸ் தான் பார்க்குறாங்க. ஏன்னா காமர்ஸ் நம்பர் வந்து 2 டைம்ஸில் கேஸு, அதனால இது 2 டைம்ஸில் தான் பார்க்குறாங்க. சரியாமா? அப்போ ஒரு கிரேடியன்ட் வெக்டர் எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா, எஃப் ஈக்குவல் டு திஸ் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. அந்த எஃப் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்துங்க. கிரேடியன்ட் ஃபீல்டுனால இங்கே பாருங்க எப்படி நோட் பண்ணிக்கிறாங்க, எஃப் வந்து டெல் ஃபை நோட்டேஷனில் நோட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். கிரேடியன்ட் ஃபீல்டுனா நம்மளோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு திஸ் ஒன் நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த எஃப் வெக்டர் வருது பார்த்தீங்களா, இந்த எஃப் வெக்டர் இஸ் a கிரேடியன்ட் ஃபீல்டாக இருக்குதுன்னா என்ன சொல்கிறாங்க, எஃப் வெக்டர் இஸ் a கிரேடியன்ட் ஃபீல்டாக இருக்குதுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். டெல் பை, டெல் பைனா நம்மளுக்கு இந்த நோட்டேஷன் ஆல்ரெடி தெரியும், அதனால சொல்லிக்கிறாங்க. சரிங்களாமா? இங்கே பை நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பையோட நேம் என்ன சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் பொட்டன்ஷியல் ஃபார் எஃப்ங்கிறாங்க. ஏன்னா பை இல்லைனாவே இந்த கிரேடியன்ட் ஃபீல்டு டிபெண்ட் ஆகுது. வரை வெறும் பை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பை இல்லைனாவே இந்த எஃப் டிபெண்ட் ஆகாது. அதனால அவன் சொல்றான், இந்த பையோட நோட்டேஷன் இஸ் கால்ட் எ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் பொட்டன்ஷியல் ஃபார் எஃப். சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சிச்சு. ஒரு கிரேடியன்ட் ஃபீல்டுனா நம்மளுடைய டெஃபினேஷன் என்னது, டெல் பை. அப்போ டெல் பை, அந்த பைங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா, இது கிரேடியன்ட் பீரியடாக இருந்தால் இந்த பையோட வேல்யூஸ் வந்து என்னங்கிறாங்க, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ அனதர் வே தெரிஞ்சுக்கிறீங்க, கிரேடியன்ட் பீரியட்னா என்ன, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களாம்மா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாம்மா? கிரேடியன்ட் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, கிரேடியன்ட் பீரியட் என்ன தெரிஞ்சுங்க, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டுங்களா?